பிரான்சில் வங்கி வாடிக்கையாளர்களை குறிவைத்து போலி வங்கி அட்டைகள் மூலம் ஒரு நூதன மோசடி பரவி வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசடியாளர்கள் உண்மையான வங்கி போன்றே கடித தலைப்புகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கே புதிய ஏடிஎம் அட்டைகளை தபால் மூலம் அனுப்பி வைக்கின்றனர். இந்த மோசடி கடிதத்தில் பாதுகாப்பு காரணங்கள் அல்லது பழைய அட்டை காலாவதியானால் அல்லது புதிய அட்டை அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த மோசடி கடிதத்தில் பாதுகாப்பு காரணங்கள் அல்லது பழைய அட்டை காலாவதியானதால் புதிய அட்டை அனுப்பப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கும். மேலும் இந்த புதிய அட்டையை செயல்படுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட இணையதள முகவரிக்கு செல்லுமாறு அல்லது ஒரு தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கும். வாடிக்கையாளர்கள் அந்த இணையதளத்திற்கு சென்று தங்களது பழைய அட்டையின் ரகசிய எண் மற்றும் வங்கி விவரங்களை பதிவிடும் போது அந்த தகவல்கள் உடனடியாக மோசடியாளர்களால் திருடப்படுகின்றன. சில நேரங்களில் மோசடியாளர்கள் வாடிக்கையாளரை தொலைபேசியில் அழைத்து வங்கியில் இருந்து பேசுவதாக கூறி ரகசிய தகவல்களை பெறுகின்றனர். உண்மையில் தபாலில் வந்த அந்த புதிய அட்டை வேலை செய்யாது. ஆனால் வாடிக்கையாளர்கள் வழங்கிய தகவல்களை கொண்டு மோசடியாளர்கள் அவர்களின் உண்மையான வங்கி கணக்கிலிருந்து பணத்தை திருடிவிடுவதாக தெரிய வந்துள்ளது. மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்தி மோசடிகளை தாண்டி இப்போது நேரடியாக வீட்டு முகவரிக்கு கடிதம் வருவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாங்கள் ஒருபோதும் தொலைபேசி அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்கள் வாயிலாக ரகசிய எண்களை கேட்பதில்லை எனவும், எதிர்பாராத விதமாக தபாலில் வங்கி அட்டைகள் வந்தால் உடனடியாக வங்கி கிளைக்கு நேரில் சென்று உறுதிப்படுத்துவது அவசியம் எனவும் வங்கிகள் அறிவுறுத்தியுள்ளன.